ஆல்ரைட் நண்பா. ஸோ ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிடுச்சு. சவுதி அரேபியாவில் நம்ம வந்து இந்த ஸ்மாக் டவுன் பார்த்துருந்தோம். அண்ட் சில பெரிய சம்பவம் பார்த்தோன்னா இங்கே வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலி ஷோவில் சம்பவம் கிடையாது, என்னென்னா ரியல் லைஃப்லேயே வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ என்ன ஏது ஷோவில் என்னெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து லைக் வந்து போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரம்பிப்போம். முதல்ல இந்த ஸ்மாக் டவுனோட அட்டெண்டன்ஸ் நேற்று நான் அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ் 25,000 பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் இருந்தது. ஸோ இந்த அரீனாவில் 25,000 மேலே வந்து மக்கள் அட்டெண்டன்ஸில் வந்து இருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்மாக் டவுன் ஷோ, இது வந்து ஒன்றும் பேப்பரு கிடையாது. ஸ்மாக் டவுன் ஷோனால் எப்படி நம்ம ஒரு 8,000 பார்ப்போம் மக்கள், 8,000 10,000 மிஞ்சி போனால் 12,000 இந்தமாரி. பட் ஒரு நார்மல் ஸ்மாக் டவுன் ஷோக்கே பார்த்தோன்னா 25,000 மக்கள் வந்து அட்டெண்டன்ஸில் இருந்திருக்காங்க. லிட்ரலி பிளாஸ்ட் தான். ஸோ ஸ்மாக் டவுன் கிக் ஆஃப் பண்ணுறாரு நம்மளோட கோடி ரோட்ஸ். அவர் வந்து என்ட்ரன்ஸ்லாம் பண்ணி வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா நம்மளோட வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்தோன்னா கோடியை இன்டரப்ட் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் பார்த்தா ரிங்குள்ளே நிற்கிறாங்க. க்ரௌட் வந்து சொல்ல தேவையில்ல, வேறு லெவலில் சேர் பண்ணுறாங்க. கோடிக்கும் ராண்டிக்கும், ராண்டியோட தீம் சாங் இது பாடுறதா இருக்கட்டும், அந்தமாதிரி சூப்பராக வந்து போயின்னு இருக்கும். அண்ட் இங்கே வந்து இவங்க வந்து செக்மெண்ட்டை ஆரம்பிப்பாங்க, ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பாங்க. அண்ட் அங்கே தான் சம்பவம் நடக்குது. சம்பவம் என்னென்னு பார்த்தா கட் ஆஃப் ஆகிடுது. நான் கூட என்னடா இது நெட் என்ன போயிடுச்சான்னு வந்து செக் பண்ணுறேன், பட் கிடையாது, இங்கே வந்து சர்வர் டவுன் ஆகிட்டுக்குது போல். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் சம்பவம் எதுவும் நடந்துடுச்சு. அண்ட் நம்ம வந்து ஸ்மாக் டவுன் இது வந்து கட் ஆகிடுது. லிட்ரலி இது வரைக்கும் நம்ம WWE ஹிஸ்ட்ரியிலே பார்த்தோன்னா நடக்காத ஒரு விஷயம் வந்து நடக்குது. கிட்ட ½ அன் ஹவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஆடை பார்த்தா ஓட்டுறாங்க, டூன்னு வரும் ஓடும்ல அந்த வீடியோ கிளிப்பு. அதே பார்த்தோன்னா ½ அன் ஹவரை நான் ஒரு 10 வாட்டி செக் பண்ணியிருப்பேன் வந்துச்சான்னு, பட் வரல. ஸோ ஒரு ½ அன் ஹவர் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஓட்டின்னு இருந்தாங்க. என்ன கதைனா, எஸ் ஏதோ ஒரு கேபிள் ப்ராப்ளம் ஆகிட்டுக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு இன்டர்நெட் ப்ராப்ளமால் நம்மளால் வந்து அந்த செக்மெண்ட்டை வந்து பார்க்க முடியல. சரி, நம்மளால தான் பார்க்க முடியல, அந்த லைவ் ஆடியன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்களே இல்லை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களே நினச்சிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி அந்த செக்மெண்ட் வந்து நடக்கலை. கோடி கூட பார்த்தா கேட்பாரு, என்னப்பா சரியாயிடுச்சான்னு. ஸோ அந்த மாதிரி அண்ட் ராண்டி பார்த்தா அவர் வந்து ஈட் மூமெண்ட்லாம் வந்து பண்ணின்னு இருப்பார் ஃபேன்ஸு கூட. ஸோ இந்த மாதிரி பார்த்தா அவங்களும் வந்து வெயிட்லாம் பண்ணி அப்படியே டைமை வந்து ஓட்டிட்டாங்க, ஏன்னா வந்து அது சரியாகலைன்னு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேக் ஸ்டைலில் செக்மெண்ட் பார்க்குறோம். யார் நம்மளோட ஜேசியும் சோலோ இங்கே வந்து எப்பா ஜிம்மியை வந்து ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடு, அண்ட் நான் வந்து அவனுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் நம்ம கூட வந்து சேர்றதுக்குன்னு. தென் நம்ம மேட்ச்சை பார்க்குறோம், ஜேசி வர்சஸ் நம்மளோட ஜிம்மி. மேட்ச் வந்து ஓகே தான். இந்த மேட்ச்சில் பெருசாக என்ன எதிர்பார்க்குறது, ஓகே தான். ஆனால் ஜேசி வந்து கொஞ்சம் பழைய மேட்சை விட இந்த மேட்ச்சில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. பை த வே இந்த மேட்ச் வந்து அஃப்கோர்ஸ் ஜேசி வந்து ஜெயிக்கிறாரு. தென் சோலோசிக்கோ வந்து தோற்று போன ஜிம்மி ஊசோவை பார்த்தா அவர் வந்து பார்க்குறாரு அண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, வாப்பா திரும்பி நம்ம சேர்ந்துடலாம், நான் வந்து உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், எங்கள் கூட சேர்ந்துருன்னு. பட் இங்கே அஃப்கோர்ஸ் ஜிம்மி வந்து அட்டாக் பண்ணிடுறாரு சோலோ மேலே. அதை பார்த்து ஜேசி பார்த்தோன்னா ஜிம்மி மேலே வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. பட் அங்கே ஜிம்மி ஊசோவை காப்பாற்ற நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டும் வந்து வராரு, ஓடி வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தா ஜிம்மி அண்ட் நம்மளோட ஜேக்கப் ஃபாட்டும் வந்து ரிங்கில் ஒன்றா வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலி பேக் ஸ்டேஜில் இவங்களோட ஒரு செக்மெண்ட் கூட பார்ப்போம். இவங்க 2 பேர் வந்து என்னடா நீ ஏன் வர என் கதையில், நீ ஏன் வர என் கதையில்னு பேசி, தென் போன வாரம் நீ என்ன ஹெல்ப் பண்ண, இப்போ நீ ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி சேம் பேஜில் வர மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்தோம். பேக் ஸ்டேஜில் இவங்களோட பேசுகிறது பார்த்தா தெரியும். தென் நம்ம வந்து ஜூலியா வர்சஸ் ஜெலினா வேகாவோட அந்த உமன்ஸோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டிலுக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். இந்த மேட்ச் வந்து ஓகே தான். தென் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து எண்டிங்கில் வந்தோன்னா அஃப்கோர்ஸ் ஜூலியா வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நான் ஹோப் பண்ணுறேன் இந்த டைட்டில் வந்து அவங்க ஒரு நல்ல ரன்னு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதர்வைஸ் இந்த டைட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, செல்சா கிரீன் கையில் இருக்கும்போது தான் ஏதோ டைட்டில் இருந்த மாதிரி இருந்தது, அதர்வைஸ் ஒன்றும் தெரில. தென் நைட் ஆஃப் சாம்பியன்ஸோட உமன்ஸோட ஃபைனல் மேட்ச் நடக்க போதில்ல பிட்வீன் ஆஸ்கா அண்ட் ஜேட் கார்கில். மென்ஸு தான் சம்பவம் நடந்துடுச்சு ஸ்டார்டிங்லேயே. பட் இங்கே இந்த செக்மெண்ட் ப்ராப்பராக தான் வந்து நடக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேட் பேட் வந்து ரிங்கில் நடுவில் இருக்கார், 2 பேரையும் வந்து கூப்பிட்றாங்க. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஜேட் கார்கில் நான் தான் ஜெயிப்பேன், உமன் டிவிஷன் டாமினேட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆஸ்கா வந்து நான் வந்து பழைய ஆள், என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்க. தென் நியோமி இன்டரப்ட் பண்ணுறாங்க. நியோமி பி லைக், நான் இருக்கேன்ப்பா, நான் வந்து எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம், கேஷ் இன் பண்ணலாம், அண்ட் உன்னோட மூமெண்ட்டை நான் வந்து கெடுத்துடுவேன், ஜேட் கார்கில் வந்து வான் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து நடக்குது. கடைசியில் ஒரு கேவட்டிக் மூமெண்ட், ஒருத்தர் வந்து அச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி மூமெண்ட் பார்க்குறோம். தென் பேக் ஸ்டைலில் நம்மளோட ஆர்த்தூத் வராரு. அண்ட் ஆர்த்தூத் வந்து ஜான்சனாவை
பேசிடுறாரு. பட் இங்கே நிக் ஆல்டிஸ் அண்ட் நம்மளோட ஆடம் பேஸ் சொல்கிறாங்க, எப்பா ஜான்சனா இருக்காப்புல பில்டிங்கில், ஆனால் அவன் வந்து உனக்கோசம் இங்கே இல்லை, அவனுக்கும் பங்குக்காக வந்து கதை இருக்குது, உன்னையும் வந்து இந்த கதையிலே கிடையாதுன்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அலிஸ்டர் பிளாக் வந்து நிக் ஆல்டிஸ் அண்ட் ஆடம் பேஸ் கூட பேசினு இருப்பார். அவரையும் வந்து ஸோ அலிஸ்டர் பிளாக்கே பார்த்தோன்னா ஓரம் காட்டியிருப்பார் ஆர்டூத். ஸோ அதனால பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க்குறோம் ஆர்டூத் வந்து ரிங்குள்ளே வந்து ஜான்சனாவை கூப்பிட்டுன்னு இருப்பார். பட் ஜான்சனா வரல, அலிஸ்டர் பிளாக் வராரு அண்ட் அவருக்கு வந்து ஒரு கிக்கை வந்து கொடுக்குறாரு. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. லுக் லைக் நம்ம அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் ஆர்டூத்கான ஃபியூடு மேபி பார்க்க போகிறோம். தென் நம்ம ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்க்குறோம். அண்ட்ராடே அண்ட் அவரோட ஒரு மிஸ்ட்ரி பார்ட்னர் ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் நம்ம டிஓஐக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். இந்த மேட்ச் வந்து ரெஸ்லிங் வைஸ் வந்து நல்லாவே இருந்தது. ஃபேன்ஸ் லிட்டரலி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இந்த ஷோவில் வந்து டாக் டைட்டில்ஸ்க்கான மேட்சும் இருந்தது. ஒயிட் சிக்ஸ் வர்சஸ் நம்மளோட யார் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட். இந்த மேட்சும் வந்து ஓகே தான். பட் ரிங் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற டாக் டீம்லாம் வந்து இருந்தாங்க. அண்டு மேட்ச்சில் என்னங்க சொல்கிறது, ஒரு கேர்டிக் தான். கடைசியில் வந்து ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அண்ட் நோ கான்டெஸ்ட்டில் இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வின்னர் வந்து கிடைக்கல அண்ட் சாம்பியன் ஸ்டில் சாம்பியன். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இது வந்து முடியுது. அண்டு கேஓட்டிக்காக இருந்தது. அங்கிளோடி கூட ஏதோ பண்ணுவார், ஆனால் கடைசியில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா இது வந்து முடியுது. தென் நம்மளோட டெஃபினி தன்னோட டைட் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அகைன்ஸ்ட் நயா ஜாக்ஸ். இது வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், சாரி மேன் தூக்கிடுங்க, உமனை ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் மேட்ச் வந்து ஓகே தான். பை த வே இந்த மேட்ச்சில் வந்து யார் நியூமி வந்துடுறாங்க கேஷன் பண்ணுற மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நடக்குது. ஆனால் அதை வந்து டெஃப்னி வந்து கவுண்டர் பண்ணிடுறாங்க. அந்த பிரேவ் கேஸி அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க அட்டாக்லாம் பண்ணி. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து டெஃப்னி மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்க. டேபிள் மேலே பார்த்தோன்னா நயா ஜாக்ஸ் விந்துடுறாங்க. ஏந்துக்கும் முல்ல மேட்சை ஜெயிச்சு டைட்டில் ரீடைன் பண்ணுறாங்க. இந்தமாரி இந்த மேட்ச் வந்து முடியுது. தென் நம்ம மெயின் இவெண்ட்டுக்கு வரும். மெயின் இவெண்ட்டில் நம்மளோட லாஸ்ட் ரியல் சாம்பியன் வராரு ஜான்சனா. தன்னை அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ ஜான்சனாவை இன்ட்ரட் பண்ணுறாரு நம்மளோட சிஎம் பங்க். பட் சிஎம் பங்க் தன்னோட தீம் சாங்கில் வரல, அவர் வந்து ஜான்சனோட தீம் சாங்கில் வந்து வராது. அந்த தாக்னாமிக்ஸோட தீம் சாங்கில் மட்டும் கிடையாது, அதேமாரி ட்ரெஸ்லாம் வந்து போடுறாரு, ஷார்ட்ஸு, அதே சட்டை ப்ளஸ் அந்த கையில் போடுவார் ரிங்கு. ஸோ அதுவும் வந்து போட்டுன்னு வராரு. அண்ட் அந்த ரிங்கில் போட்டிருக்கு ட்ரக் ஃப்ரீன்னு. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து ஜான்சனாவாக மாறி வராரு நம்மளோட இது சிஎம் பங்கு. அண்ட் இங்கே யாருமே இதை எதிர்பார்க்கல, பர்சனலி நானே எதிர்பார்க்கல. ஏன்னா ரூமரும் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அது இல்லாத போது இது நடக்கும்போது நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் இங்கே ஏன் அப்படி இந்த மாதிரி வந்திருக்காருன்னா சொல்கிறாரு, ஸோ நீ வந்து போன வாட்டி என்ன பண்ண, என்னுடைய பைப் பாம்பை நீ சுட்ட, நீ வந்து அதை வந்து இது பண்ணிட்ட. ஸோ அதனால் நான் வந்து உன்னோட பெஸ்ட்டு திங்கை நான் வந்து சுட்டுக்கிறேன். ஜான்சனா நீ என்ன தெரியுமா சொன்ன, ஐ ஆம் த ப்ராப்ளம், ஹீ கால்டு மீ எ பிளேயர் ஹேட்டர், லெட்ஸ் பி ஆனஸ்ட் ஜான்சனா, ஹீ பரீட் மோர் டேலண்ட் தென் அண்டர்டேக்கரை விட நீ வந்து பல டேலண்ட்டை புதைச்சிருக்குன்னு வந்து இங்கே கலாய்க்கிறாரு. ஜான்சனா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து இந்த இடத்த விட்டு ஏன் வந்து போகிற, திரும்பி வரமாட்டேன்னு. ஏன்னா இந்த இடம் வந்து உன்னோட எக்ஸை வந்து திரும்பி கொண்டு வந்துடுச்சுல, அதனால நீ வந்து ஓடுறேன்னு கலாய்க்கிறாரு. அஃப்கோர்ஸ் நிக்கி பேலா வச்சு வந்து சிஎம் பங்க் ஜான்சனாவை கலாய்க்கிறாரு. ஏன்னா அகைன் டபிள்யூ பார்த்தோன்னா நிக்கி பேலாவை கொண்டு வந்துட்டாங்களே. ஸோ அதை வச்சு வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், ரேப் வச்சு வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும். ஸோ சுற்றி 4 பக்கமும் பார்த்தோன்னா இங்கே சிஎம் பங்க் வந்து கலாய்ச்சிட்டாரு ஜான்சனாவை. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று டிசி வச்சு கலாய்ப்பார். உனக்கு என்னப்பா, நீ வந்து இப்போது டிசியில் இருக்க ஜேம்ஸ் கன்னோட அதை வந்து நக்க போகிற, அவனோட துணியை வந்து துவைக்க போகிற, ஆக்சுவலி அவர் வந்து சட்டியை சொன்னார், அவனோட ஜட்டியை நீ வந்து கழுவ போகிற. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கலாய்க்கிறாரு. தென் வந்து அஃப்கோர்ஸ் எங்களால் வந்து உன்னை பார்க்க முடியாது, வி கான்ட் see you, ஆனால் எங்களால் இப்போ வந்து நல்லாவே பார்க்க முடியுது, நீ வந்து நல்லா அடி வாங்கி நல்லா உன்னை துவைச்சிட்டாங்க, அது வந்து எங்களால் நல்லாவே வந்து பார்க்க முடியுது. அண்ட் நாளைக்கு நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் உன்னோட கதை முடியுது அந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லி அவர் வந்து இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாரு. அந்த மைக்கை வந்து ட்ராப் பண்ணுறாரு அண்டு போய் ஃபேன்ஸ் ஆண்ட போய் செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ கடைசியில் பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சிஎம் பங்கோட ஃபேவரில் போன மாதிரி நம்ம வந்து மூமெண்ட்டை வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்மாக்டவுன் வந்து முடியுது. அண்ட் இதுதான் வந்து ஒரு பேப்பருக்கு முன்னாடி கடைசி ஷோ. அது அந்த வயசு பார்த்தா இந்த ஷோ அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடியே நடந்த ஸ்மாக்டவுன் ராலாம் நல்லா இருந்தது. ஆனால் இது கோ ஹோம் எடிஷன் ஷோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.